மரங்கள் தான் தண்ணீர் உற்பத்தியை அதிகமாக்குகின்றது. மரங்கள் தான் பூமி வெப்பமாவதை தடுக்கின்றது. இன்றைக்கு ஊட்டி, கொடைக்கானல் போன்ற குளிர் நகரங்களில் கூட தண்ணீர் கட்டுப்பாடு அடிப்படை காரணம் மரங்கள் வெட்டப்படுவதுதான். இவ்வாறு மரங்களின் பலன்களின் பட்டியல் இவ்வாறு நீளுகிறது. ஒவ்வொரு முஸ்லீமும் தனது மரணத்திற்கு பிறகு பயனளிக்கக்கூடிய செயல்களை செய்ய வேண்டும் என வலியுறுத்துகிறது இஸ்லாம். அந்த விதத்தில் மரம் வளர்த்தவனது மரணத்திற்கு பிறகு மக்களுக்கு பலனடைகிறது. இந்த காரணமாகவே அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜைத்தூன், திராட்சை, பேரிச்சம் போன்ற மரங்களை வளர்க்குமாறு வலியுறுத்தியுடன் மரம் வளர்த்தால் உள்ள சிறப்புகளை விவரித்து தந்தார்கள். மாமின் முஸ்லிமின் எக்ரிசு தர்சன் அவு எதிரவு தர்அன் பயகுலு மினு தைரன் அவு இன்சானுன் அவு பஹீமத்துன் இல்லா கானத் லஹும் சதகா. ஒரு முஸ்லிம் மரம் ஒன்று நடுகிறான் அல்லது விவசாயம் செய்கிறான். அதன் மூலம் பறவையோ மனிதனோ அல்லது கால்நடைகளோ உண்கிறது என்றால் அது அந்த மனிதனுக்கு தர்மமாகிடும் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே இந்த அனைத்து நன்மைகளையும் செய்யும் பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தருவானாக. வாரிதவாணி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தொழுகையின் சிறப்பு. ரஹீம் ரஹ்மத்துல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலின் கரீம். அம்மா பாத். அருள் கொடுத்து பொருள் கொடுத்து அதே மறை கொடுத்து நம்மை இங்கு ஒன்று சேர்த்த அல்லாஹ்விற்கு எல்லாம் புகழும். மேலும் இறுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர் தோழர்கள் மீதும் குடும்பத்தார்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் சலாமை கூறிய உரையை ஆரம்பிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் தொழுகை பற்றி பேச வந்துள்ளேன். சொர்க்கத்தை அடைவதற்கான முதலான வழி என்னவென்றால் அது தொழுகையாகத்தான் இருக்கின்றது. தொழுகை என்கிற சாவி சொர்க்கத்தின் திறவுகோலாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. தொழுகை என்ற சாவி நம் கையில் இருந்தால் நாளை மறுமையிலே சுவனத்தை வாயிலாக நம்மால் திறக்க முடியும். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், ஈமான் கொண்டவர்களே, தொழுகை கொண்டும் பொறுமை கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள். மேலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், சொர்க்கத்தின் அனைத்திற்கும் முன்னதாக தொழுகை பற்றி விசாரிக்கப்படுகிறது. தொழுகை சரியாக இருந்தால் மற்ற அமல்களும் சரியாக இருக்கும். தொழுகை சீர்குலைந்து இருந்தால் மற்ற அமல்களும் சீர்குலைந்து விடும். இன்று நாம் அனைவரும் தொழுது கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் எப்படி தொழுகின்றோம்? 2 நாட்களுக்கு ஒரு முறை தொழுகின்றோம், வாரத்தில் ஒரு முறை தொழுகிறோம், மாதத்திற்கு ஒரு முறை தொழுகிறோம், ரமலான் மாதம் மட்டும் தொழுகிறோம் என்று தொழுகை அலட்சியமாக இருக்கின்றோம். எப்ப வேணாலும் தொழலாம், எப்படி வேணாலும் தொழலாம் என சிந்தனை நாம் தொழுது கொண்டு இருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், மூமின்கள் மீது நேரம் குறிப்பிட்ட கடமையாக இருக்கின்றது. தொழுகை கூட ஒரு ஒழுக்கமான விஷயங்கள் அல்லாஹ் கூறுகிறான். சூனத்தில் சூனவாசிகள் நரகவாசிகளை பற்றி கேட்பார்கள். இந்த சகுல் என்ற நரகத்தை உங்களை புகழ்ச்சியது எது என்று கேட்பார்கள். அதற்கு நரகவாசிகள் கூறுவார்கள், உலகத்தில் வாழும் பொழுது நாங்கள் தொழிலாளராக இல்லாதிருந்தோம் என்று கை செய்யப்படுவார்கள். மறுமை நாளில் 10 வகையான மனிதருக்கு கடுமையான வேதனை அளிக்கப்படுகிறது. அதில் ஒன்று தான் தொழாதவர்கள். கை கட்டப்பட்டிலும் அவர் முகத்திலும் முதுகிலும் மறுக்க அடித்து கொண்டு இருப்பார்கள். மேலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், முஃப்தஹு ஜன்னதி ஸலாம், சொர்க்கத்தின் திறவுகோல் தொழுகை. தொழுகை என்ற சாவி நமக்கு ஒவ்வொரு நாளும் ஐவேளை கொடுக்கப்படுகிறது. அதன் சரியாக பயன்படுத்தினால் சூழ்நிலை எளிதாக திரும்பிவிடலாம். மேலும் ஐவேளை தொழுகை பேணுதலாக தொழுது உலகத்தின் வெற்றி பெற அல்லாஹ் உதவி செய்வானாக.
பொருத்தம் வேண்டுமா? சித்தி ருவைபா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. உங்கள் மீதும் சாதிம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அல்லாஹ்வின் பொருத்தம் வேண்டுமா? கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிலா ரப்பி ஃபீ ரிலா வாலிதி வ சஹ்த ரப்பி ஃபீ ஷௌத்தில் வாலிதி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள், அல்லாஹ்வின் பொருத்தம் தந்தையின் பொருத்தத்தில் இருக்கின்றது, அல்லாஹ்வின் வெறுப்பு தந்தையின் வெறுப்பில் இருக்கின்றது. அல்லாஹ்வின் பொருத்தம் நன்மை ஒவ்வொருவருக்கும் தேவை என்பதை நாம் அறிவோம். மேலும் அவருடைய பொருத்தம் நமக்கு இருக்கவில்லை என்றால் நிச்சயம் உண்மையிலும் மறுமையிலும் நாம் பெருந்தோல்வி அடைவோம். மேலும் அல்லாஹ் இப்போ ஒரு நீர் உண்டாக்கிவிட்டால் அவருடைய அருளை இவ்வாறு நாம் அடைய முடியும். எனவே ஒவ்வொருவரும் தன்னுடைய தந்தையின் நோயினை செய்து வெறுப்புகளை உண்டாக்கி கொள்ளாமல் தந்தையின் அன்பை பெற எல்லா வகையான முயற்சிகளும் மேற்கொள்ள வேண்டும். மேலும் நாம் சிறு வயதாக இருக்கும் பொழுது பாடுபட்டு பல சிரமங்களை மேற்கொண்டு அன்புடனும் பரிவுடனும் வளர்த்து நமக்கு தேவையான உணவு உடைகள் எல்லாம் தந்து பள்ளிகளில் படிக்க வைத்து நம்மை ஆளாக்கியது